அண்மை செய்தி. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் 1ஆம் வகுப்பு சிறுமியிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவத்தை தொடர்ந்து பள்ளிக்குள் புகுந்து மக்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். கள நிலவரம். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு கெமிஸ்ட்ரி ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர். அவர் இந்த 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததை அடுத்து பெற்றோர்கள் பள்ளியில் புகுந்து அந்த ஆசிரியரை கடுமையாக தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடலூர் சாலையில் இருக்கக்கூடிய தவளக்குப்பம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு முன்னாக இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அந்த பொதுமக்கள் கடும் கோபத்தில் ஈடுபட்டு அந்த காவல்துறையிடம் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியினுடைய உரிமையாளருடைய மதுபான பாரையும் அடித்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது பள்ளியில் உள்ளே புகுந்து அந்த பொதுமக்கள் பள்ளி அந்த பள்ளியை கடுமையாக தாக்கி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. இந்த சாலை மறியல் மற்றும் இந்த போராட்டத்தின் காரணமாக இந்த புதுச்சேரி புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் சாலை கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து இந்த 1.5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டமானது நீடித்து ஒரு நிலையில இந்த பள்ளியில் உள்ளே சென்று அனைத்துமே அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் போர்க்களமாக காட்சியளித்து வருகிறது. புதுச்சேரியில் இந்த சிறுமிக்கு பாலியல் சீண்டல் விவகாரம் தொடர்ந்து இந்த பெரும் அந்த போராட்டமானது அதிகரித்து வருவதன் காரணமாக காவல்துறையினர் பொதுமக்களை கட்டுப்படுத்தும் முயற்சி இருந்தாலும் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த பள்ளியை சீல் வைக்க வேண்டும் என கடுமையாக குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் இந்த தவளக்குப்பம் பகுதியில் அனைத்து கடைகளுமே அந்த சாலை முறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளும் மூடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய இந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்தால் சந்தித்திருக்கிறதால் இந்த பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதனை உடனடியாக அரசு மற்றும் காவல்துறை உடனடியாக தலையிட்டு அவர்கள் அந்த போராட்டக்காரர்களிடம் தக்க நடவடிக்கை எடுக்கும் ஏற்பட்டால்தான் இந்த போக்குவரத்து பாதிப்பு சரி செய்யப்படும். மேலும் இந்த போராட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தை கலைவு செய்வார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது. கிருஷ்ணா, தற்போது மக்கள் பள்ளிக்குள் புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் போலீசார் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? தொடர்ந்து கள சூழல் என்னவாக இருக்கு? அதாவது அந்த பள்ளி ஆசிரியரை கடுமையாக ஓட விரட்டி தாக்கப்பட்டது. அந்த காவல்துறையினர் அவர்களை தடுக்க முயன்ற போதும் அவர்கள் கட்டுப்பாட்டை மீறிதான் இந்த போராட்டமானது வெடித்து வருகிறது. இந்த தவளக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ கிராமத்தை சேர்ந்த பள்ளி மாணவியாக அது இருக்கின்றனர். அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர் பொதுமக்களும் இந்த சிறுமிக்கு இந்த பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்ற இந்த சம்பவம் மக்களிடையே பெருமளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக தான் தற்போது இந்த போராட்டமானது அதிக அளவில் வெடித்திருக்கிறது. இதுவரை அந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அவர் கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது சம்பந்தமாக ஆரம்பத்திலேயே இந்த பள்ளி நிர்வாகம் பேசியிருந்தால் இந்த பெருமளவில் போராட்டம் வெடித்திருக்காது. இதனால் அந்த காவல்துறையினர் பெருமளவில் அந்த ஒரு கட்டுப்படுத்தியும் அந்த பொதுமக்களுடைய கோபம் அதிகரித்து காணப்படும் காரணமாக இந்த காவல்துறையினர் எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அந்த பகுதியில் அந்த போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முடியாமல் சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தான் அந்த பகுதி முழுவதுமே போர்க்களமாக காட்சியளிக்கிறது. அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய உரிமையாளர்களுடைய பாரு மற்றும் தற்போது பள்ளியும் அடித்து நொறுக்கப்பட்டு ஒரு போர்க்களமாக காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. இது விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.